இது எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது, குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்க போகுது. இன்னொரு பக்கம் பாருங்க, அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க, அவங்களோட உங்களுக்கு இருந்த ப்ராப்ளம் எல்லாம் இப்போ சால்வ் ஆகும். எங்கே கவனமாக நம்ம இருக்க வேண்டியிருக்குன்னா, நம்ம சகோதர உறவு, நம்முடைய இளைய சகோதரன், இவர்களோடு சிலருக்கு கருத்து மாறுபாடுகள் வரலாம். சொத்து சம்பந்தமாகவோ இல்லை வேறு விஷயங்களாலேயோ கருத்து மாறுபாடு வரலாம். விரையாதிபதி சூரியனோடு அஷ்டமாதிபதி செவ்வாய் சேர்ந்து 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்போ நமக்கு என்ன கூடவே வந்து இந்த மாதத்துடைய 22ஆம் தேதி சுக்கிர பகவான் அங்கே போய் சேருவார். அப்போ நம்ம ஒரு நீண்ட தொலைவு ஒரு ட்ராவல் பண்ணுறோமா, அந்த நேரங்களில் நம்மளுடைய வண்டி வாகனங்களை நல்லா சர்வீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு போவோம். இன்னொன்று, நம்ம வீட்டில் நெருப்பு விபத்தோ மின்சார விபத்தோ இந்த மாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதில் கவனமாக இருங்க. இதுதான் நான் மிக முக்கியமாக உங்களுக்கு சொல்கிறேன். எதை அலர்ட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. நெருப்பு விஷயத்தில், மின்சார விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெற்ற தாயுடைய ஹெல்த்தில் சிலருக்கு பாதிப்பு வரலாம். ஸோ உடனே அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுங்க. இதெல்லாம் முக்கியம். வீடு சொத்து சுகம் அப்படின்னு எடுக்கும்போது புதுசாக வீடு ஒன்று வந்து நீங்கள் புக் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இப்போ வரும். பட் அந்த ஒரு சொத்தை வாங்கிறதுக்கு முன்னால் அதோடைய பேரண்ட் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுங்கள். ஏன்னா சில லீகல் விஷயங்களில் சில ப்ராப்ளங்கள் இருக்கலாம். அதனால் சொத்து வாங்குறதுக்கு முன்னால் அதை கவனமாக இருங்க.